சார், அதிகபட்சமாக அவருக்கு 30 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்கு. அதில் ஒரு செக்ஷனில் 3 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுத்துருக்கு. பட் இந்த தண்டனை விவரங்கள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ்க்கு எதிராக இருக்குது. புதிய பிஎன்எஸ் படி இந்த தண்டனை விவரம் பார்க்க போனீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நாங்கள் அப்பீலில் பார்க்குறோம். அப்பீலில் என்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ஃபாலோ சார். இப்போ ஆயுள் தண்டனை குறிப்பா 30 ஆண்டு கால தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் சார்? ஆக்சுவலி ரெமிஷன் இல்லாம 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெமிஷன் இல்லாம 30 இயர்ஸ் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த சிறந்த நாட்களான அண்ணா பிறந்த நாள் மற்றும் அந்த மாதிரியான ஸ்பெஷல் டேஸ்ல கொடுக்கப்படுற அந்த நாட்கள்ல சில கைதிகளை வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி எதையும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் தான் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் அந்த மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா வெராசிட்டி ஆஃப் த கிரைம், அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த கிரைம். ஏன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் வர்றவங்க யாரும் இந்த மாதிரி தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் அந்த மாதிரி கொடுத்ததை இந்த வழக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்கறதே ஒருத்தரோட பிரைமரி ரைட்டுக்கு எதிரானதா இருக்குது. அதை நாங்க அப்பீல பாக்குறோம். நீங்க குறைந்தபட்ச தண்டனைன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சீங்க, அதை நீதிபதி ஏத்துக்கலையே. நாங்க கேட்ட குறைஞ்சபட்ச தண்டனை அப்படிங்கிறது ஒரு செக்ஷன்லயும் அவங்க கொடுக்கவே இல்லை. எல்லா செக்ஷன்லயும் இருக்கிற அதிகபட்ச தண்டனையை தான் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதனால எங்களோட கோரிக்கை அவங்க நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் எங்களோட கருத்து. 11 சட்ட பிரிவுகளையும் தனித்தனி தண்டனைங்கிறது எப்படி பொருள்படுது? அது எல்லாமே ஏக காலத்துல அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எல்லாமே ஒரே காலகட்டத்தில் அப்படிங்கிறப்போ தனித்தனியா கொடுத்த தண்டனை விவரங்கள் செல்லுபடியாகும். அப்பீல் எப்ப சார்? 30 நாளுக்குள்ள அப்பீலுங்க. அதுக்குள்ள ஆர்டர் காப்பி வரட்டும். நாங்க படிச்சு பார்த்துட்டு என்ன இருக்குதோ அவ்வளவு சீக்கிரம் முடியுமோ.